இதுதான் பார்த்தீங்கன்னா உச்சி குத்து ரோடு பாருங்க இப்படி போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரோடு இல்லை. இது தான் யானைக்குன்னா வந்துட போகுதுண்ணா. இங்கே இந்த ரோடே பாருங்களேன் அப்படியே ஒரு மாதிரி செங்குத்தா போகுதுங்க. வழி மாறி வந்துட்டோமா? ஜீப்பு மட்டும்தான் போகும் போல. ஏன் வழி மாறி வந்துட்டோம்? யானைக்குன்னு வந்துட போகுது. ஐயோ எல்லாம் ஆடுதுங்க. ஏதோ கர்மம் எப்பா 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 ரோடு ரொம்ப பெஸ்ட்டுப்பா. காட்டுக்குள்ளே வந்து மாட்டின மாதிரி இருக்கு. எந்த ரோடு எப்படி போகணும்னு தெரியலையே. உண்மையிலே யாரும் இங்கெல்லாம் வராதிங்க. இந்த ஃப்ளாஷ் விட மாட்டான் ஏற்றாம. இது மேலே முள்ளு சுத்தமா. நான் லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட காலிங்க. எல்லாம் பார்த்து யானை கத்து தானே இது. என்னது இது? தண்ணி. ஓ டேம் மாதிரி கட்டுறாங்கண்ணா. ஏதோ தண்ணி போகிறது போல். ஓகே ஆனால் தண்ணியே இல்லை. தண்ணியும் கம்மியாக இருக்குல்ல. ஆனால் கேரளாவில் தண்ணி நிறையா இருக்கும்ண்ணா. இன்னும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டை ரீச் ஆகிறதுக்கு எனக்கு வந்து செம்ம டயர்டு வச்சுக்கேன். மணி பார்த்தீங்கன்னா 1:20 ஆயிடுச்சு. ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ஏன்னா 3 கிலோமீட்டர் மேலே ஓட்டிட்டோமா. ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ரூமை போய்ட்டு செக்இன் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரலான்னு தோணுது. ஆனால் நாங்கள் இந்த ஸ்பாட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மூணார் போயிடலான்னு இருக்கோம். இது மூணார் இல்லை, இது வேறு ஏதோ ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்டு பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் நாங்கள். ஆக்சுவலி இது அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. ஸ்ரீராம் ப்ரோ வா போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரேடியா. இது அலோவ் பண்ணால் உள்ளே போயிடலாம் அப்படியே பைக்கில் அப்படின்னாரு. ஸோ அதெல்லாம் பார்க்க போயிட்டுருக்கோங்க. என்னண்ணா அது மேடு மாதிரி ஏறுது? ஏறுமாவா? இந்த பிராண்டு பேரை பார்த்து ஏறுமாவா? கேடிஎம்ண்ணா 2 கீரில் ஏறும்ண்ணா. அதை பாருங்க 2 கீரில் ஏறும் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் கேடிஎம் டார்க். ரோடு பாருங்க இப்படி போகுது. அவர் பாருங்கண்ணா ஷேர் ஆட்டோ. அவரும் ஏறிடுவார்ண்ணா. 3ஆவது இயரில் ஏறிட்டு இருக்கோம் நம்ம. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி மேலே ஏறுதுங்க. எப்படி போகணும்? 2 வழி இருக்குது இங்கே. இப்படி போகக்கூடாது, இப்படி தான் போகணும் போல். அப்படி தான். தாத்தா இருக்காரு, தாத்தா கிட்ட கேட்போம். சார் சார் இங்கே உச்சி குத்து அது லொக்கேஷன் நேரம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. இரு ப்ரோ இதுதான் நினைக்கிறேன். நான் இது வீடுண்ணா. இந்த லொக்கேஷன்னா நான் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கு. காட்டுப்பகுதி மாதிரி இருக்கு. இந்த ரைட்டு போல். இது போனால் என்ன வரும்னே தெரியலையே. மேப் எங்கேயும் அந்த பக்கம் லெஃப்ட் காமிச்சுது. இதுதான் பார்த்தீங்கன்னா உச்சி குத்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரோடு இல்லை. இதுக்கப்புறம் டெட் எண்டு முடிஞ்சிடும். இந்த ரோடு இங்கே இங்கே முடியும் பாருங்க. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 300 மீட்டர் மேலே கம்மி தான். ஆனால் இருக்குது இன்னும் கொஞ்சம் ரோடு. அதில் குளிர்துங்க பயங்கரமாக. யானைக்குன்னா வந்துட போகுதுண்ணா. இங்கே யானைக்குன்னா வந்துச்சுன்னா காலி பட்டுன்னு திருப்பவும் முடியாது வண்டி. அங்கே திரும்பினோடனே நிற்கிறா யானை. என்ன பண்ணுவீங்க? வீடியோ எடுப்பேண்ணா. நானும் எடுப்பேன் வீடியோ. அவ்வளோ தெரியுமா உனக்கு? இந்த ரோடே பாருங்களேன் அப்படியே ஒரு மாதிரி செங்குத்தா போகுதுங்க வண்டி. ஒரே கீரில் தான் ஏற்றிட்டு இருக்கேன். 2ஆவது கீர் போட்டால் அப்படியே வீலிங் கிடைக்குது. தான் லைட்டாக கிளச்சி பிடிச்சி விட்டா தூக்கம் பார்க்குறீங்களா? என்னண்ணா இந்த பக்கம் வேறு ஏதோ போகுது. எங்கண்ணா போகுது இது ரோடு? ரோடே இல்லையாண்ணா? இதான் பாத்தியா? சரி ஏறுங்க போய் பார்ப்போம். இல்லை நடந்துலாம் வரேண்ணா. நோ கேடிஎம் ஏறிடுண்ணா. பொறுமையாக தான் ஏறும். இந்த பிராண்டு பேரை பார்த்து ஏறுமாவா? விளங்கும்டா.
ஸோ கைஸ் இது கொஞ்சம் ஆஃப் ரோடிங்காக இருக்குங்க. நல்ல வேலை டயரை மாற்றிட்டேன். என்ன போயினே இருக்கு எங்கேயோ இது வழி மாறி வந்துட்டோமா? ஓ ஆறுலாம் போகுதுண்ணா, எங்கேயோ வழி மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நான் ஏறுண்ணா இப்போ இதுக்கு மேலே ரோட் நல்லா இருக்கு, ஏறுண்ணா சீக்கிரம் ஏறு. தெரில ப்ரோ, போகிறோம் போவோமா இல்லை போய் தான் ஆகணும். ஐயோ வந்துட்டோம், போய் தான் ஆகணும். ஏறுமா? ஏறுண்ணா இப்போ ரோடு கொஞ்சம் பரவாயில்ல. மேப்லேயே வழி இல்லை, ஆனால் நாங்கள் கண்டுபிடிச்சி போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து டேலண்டடான பீப்புள். எப்பா ஆனால் நீங்கள் இறங்கி தான் நான் வரணும். இதில் செங்குத்தாக இருக்குது. ஜீப்பு மட்டும் தான் போகும் போல. அதோ ஜீப் மட்டும் போயிருக்கு பாருங்க, ஜீப் தான் போயிருக்கு பாருங்க இந்த ரோட்லாம். ஸோ கைஸ் உண்மையிலே இந்த ரோட்டில் வந்து ஓட்டுறது ரொம்ப கஷ்டங்க, ஆஃப் ரோடிங்காக இருக்குது. ஸ்ரீராம் அவர் லோடு வச்சுருக்காருண்ணா, லோடு வேறு வச்சுருக்காரு, ஏறுவாரான்னு தெரியலையே. யானைக்கினே இருக்க போகுதுங்க, தெரியாமல் வழி மாறி வந்துட்டோம். யானைக்கினே வந்துட போகுது, ஓடுறதுக்கு வழியும் இல்லை. ப்ரோ நாயா இருக்கே ப்ரோ, இப்படி போய் பாரு, இப்படி வாங்க. வழி இருக்கா? எங்கண்ணா போகுது இது? இது வந்து இது ஜீப்பு. ஐயோ எல்லாம் ஆடுதுங்க ஏதோ. கர்மம் கர்மம் கர்மம். சரி தப்பான ரூட் வந்துட்டோம் போல இல்லைங்க. சகைஸ் வழி மாறி வந்துட்டோம், ரிஸ்கான லொக்கேஷனுங்க. ஹை 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 ஹை. இந்த பக்கம் தான் வழி போகுது. தினேஷ் நான் போய் மேலே பார்த்துட்டு வந்தார், இந்த பக்கம் வழி போகுதுரா அப்படின்னு சொல்லி சொன்னார். மேலே எப்படி போய் பார்க்கலான் இருக்கோங்க. இது மேலே ஏறுது. எப்பா 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 ரோட் ரொம்ப பெஸ்ட்டுப்பா. இந்த பாதியா இல்லை வேறு பாதியான்னு தெரியல, நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். என்னன்னே தெரியலைங்க, இந்த லொக்கேஷனில் இந்த காட்டுக்குள்ளே வந்து மாட்டின மாதிரி இருக்கு. ஐயோ ஆஃப் ரோட் சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஜீப்பு போகிற ரோட்டில் நம்ம பைக்கை வந்து விட்டுருக்கோம். நல்ல வேலை பாதி வழியை தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். ஐயோ இதுக்கு மேலே 3 வழி போகுதுங்க, எந்த ரூட் எப்படி போகணுன்னு தெரியலையே. இதுதான் நினைக்கிறேன், இது வந்து வீட்டுக்கு போகுது, இது மேலே வீட்டுக்கு போகுது, இந்த வழி வந்து மேலே போகுது. எங்கே ஸ்ரீராம் ப்ரோவும் காணோம், எங்கே ஆளே காணுங்க. ஐயோ நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன்னா
இப்படி வழி இருக்குல்லண்ணா? தேங்க்யூ. எவ்வளோ தூரம்? 1 கிலோமீட்டர். தேங்க் 1.5 சரி. இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ப்ரோ, போயிட்டு போயிடலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இப்போ ரிட்டர்ன் இறங்கினா வேஸ்ட்டு. அதுதான் சொல்கிறேன். சில நேரங்கள் கழித்து. ஸோ கைஸ் வழியை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் வந்து நடக்க முடியல யாராலையும். மூச்சு வாங்குது, கொஞ்ச தூரம் நடந்ததுக்கே மூச்சு வாங்குது. ஓ மை காட். வேணாம் வேணாம். வா வா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு ரிட்டர்ன் போனால் தப்புண்ணா. இதுக்கு மேலே கொஞ்சம் பரவாயில்லண்ணா. ஒரு ரீல்ஸ் நம்பி நாங்கள் வந்தோங்க. ரோடு எப்படி போகுது பாருங்களேன். போகும்போது நான் உட்காந்துக்கோங்கண்ணா, நான் ஓட்டிடுவேன். உண்மையிலே யாரும் இங்கெல்லாம் வராதிங்க. வரீங்கன்னா சோலோவாக வந்தீங்கன்னா ஓகே, டபுள்ஸ்லாம் வந்தீங்கன்னா நடக்கணும். எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கே முடிச்சாங்க. எப்போ நான் நடந்துருந்தேன்? ஐயோ உட்காந்துலாம் நினச்சேன், நின்றுக்கிற கரெக்டாக பார்த்தா. ஆனால் டயர் புதுசாக போட்டு நாங்கள் வந்து இப்போ ஆஃப் ரோடிங் பண்ணிகிட்ருக்கோம் எம்ஆர்எஃப்பில். இப்போ ப்ரோ டவுன் இறங்குறான், திருப்பி ஏறான். டவுன் இறங்கி ஏறாரு போலண்ணா. 1.5 கிலோமீட்டர் சொன்னா. ரோடு நல்லா இருந்தால் பரவாயில்ல, நம்மளே போயிடலாம். சரி நோ இறங்காதீங்க. இந்த ஃப்ளாஷ் விட மாட்டான் ஏத்தாம. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. யானை கத்து தானே. சில நேரம் கழித்து ஸோ 1.5 கிலோமீட்டர் நினச்சோம், ஆனால் 1.5 கிலோமீட்டர் ஏற்றிட்டோங்க. இது மேலே முள்ளு சுத்தமாக இன்னும் போயிட்டே இருக்குங்க வழி. ஸோ கைஸ் ரோடு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, இது மேலே ஓட்ட முடியாதுங்க. இப்போ நானே மாட்டிக்கிட்டேன் சேரில். ஐயோ யாரும் இது வராதிங்க, கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணல யாருக்கும். அழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டிங்களாடா. வீல் ஸ்பின் ஆகுது. வேலைக்காவது ஸ்பாட்டுங்க. இதுக்கெலாம் ஹிமாலயன் இல்லை ஜீப்பு மாதிரி வண்டி தான் தேவைப்படும். டியூக்குள்ளெல்லாம் போக முடியல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், முடியும்னு நினச்சேங்க, சுத்தமாக முடியலங்க. ஃப்ளாஷ் விட மாட்டான் ஏத்தாம. வெக்கமா இல்லை உனக்கு? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நான் லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட காலிங்க. தினேஷ் நான் ஆட்டம் ஒரு கூப்பிட்டு போயிடலாம். இப்போ என்னன்னா கிளச்சு லூஸ் ஆகிட்டே இருக்குது. அவர் கிளச்சு பேர்ன் ஆகுதா நாத்தடி இதில் இருப்பானே வேணாண்டான்ட்டார். வண்டி எங்களுக்கு சரியில்லைங்க. அதுவும் டயர் புது டயர் மாற்றி இப்படி பண்ணிட்டேன். வேலையாகாதுங்க. உட்காருங்க. போகிறது போயிடலாம். இது தானே இல்லை, அவரும் ஏற முடியாதுண்ணா. விட்டுருங்க போகலாம். ஊட்டி போயிட்டு வந்தோம். ஆனால் இது மட்டும் இறங்கிக்கோங்க. எப்படி இறங்குறது? வேணாம் நான் எப்படியாட்டு இறங்க ட்ரை பண்ணுறேன். ஆமாம்
இந்த பேர் கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க தெரியா? ஜீப்பு மட்டும்தான். எல்லாம் பார்த்து நீங்கள் பார்த்து வாங்க. டாஸ்க் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. ஐயோ, ஏற்றுறது ஈஸியாக இருந்துச்சு, இறக்குறது தான் கஷ்டம் இருக்கு. அண்டர் பெல் இடிக்குது. வண்டி நாஸ்தி ஆகிடுவீங்க வந்தீங்கன்னா. இப்போ என் வண்டி நாஸ்தி ஆச்சு. நான் வாங்க உட்காருங்க. முடியல. உட்காரேன் எடுத்துட்டேன். முடியல. இல்லை நான் முடியலன்னா சுத்தமா வாயிலாம் காது இல்லை தண்ணி வாங்கிட்டு சாப்பிடவும் இல்லை மதியம் தெரியல. லெஃப்ட் ஏறணும்னு பார்க்குறேன். ஆனால் உண்மையிலே இதை வந்துட்டு போன வருஷம் தான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்கல்ல. ஹிமாலயன் ஜீப்பு அந்த மாதிரி அட்வென்ச்சர் வண்டினா ஏற்றிடலாண்ணா. இறங்கிறேன் இது இறங்கி வேணாம். இழுத்துட்டு போயிட வேணாம் இழுத்துட்டுலாம் போகாது. அதில் பிரேக் நிற்காம போகக்கூடாது சொல்கிறேன். போயிடும். இறங்குறதுலாம் ஈஸி ஃபான் புரிஞ்சுக்கோ. ஏறதை விட இறங்குறது ஈஸி நடக்கும்போது. இல்லை வாங்க. நம்ம வந்து பாதை ஓ மை காட், அங்கே இருக்குங்க பாதை. ஐயோப்பா, சரியான ரிஸ்கான டாஸ்க் இது. நான் இறங்கிறேன். இது வேணாம். இது ரொம்ப மொதல் இருக்குடா, புரிஞ்சுக்கூடா. இல்லைண்ணா ஸ்ப்ளெண்டர்லாம் இறங்க முடியாதுல்ல. இறங்க முடியாது. வச்சுன்னு போயிடுவாங்க. அவர் ரெஸ்ட் வச்சுக்கிட்டா போயிட்டாரா? இல்லையே, அவர் இது போயிருக்காரு. ரிட்டர்ன் போயிட்டாருண்ணா. இல்லையா இருந்தாரு? இங்கே தான் இருந்தார். அப்படியே இருக்கலாம். நான் இறங்கிக்கவா? இல்லைண்ணா ஓகே தான். இறங்கிக்கிறேன்டா. இல்லை பொறுமையாக இந்த மட்டும் இறங்கிக்கோங்க. இந்த கல் மட்டும் தாண்டிடுறேன். ஏய், ஷில் ஃபெயில் ஆயிடுச்சுங்க. ப்ரோ மேலே இமாமா பேர கல் போக முடியாது. இந்த ரீல்ஸை பார்த்து வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் ப்ரோ. அங்கேயே சொன்னேன்டா. நான் நினச்சேன் போயிடலாம், கொஞ்சம் தான் இருக்கும் நினச்சா, இன்னும் ஏறினே இருக்கு. கிட்ட போயிட்டோம். அந்த ஆனால் கிட்ட போயிட்டோங்க. கல் சரியான பெருசு கல் ப்ரோ. கேப் விட்டு போகிறேன், வா போங்க. ஏன்னா கேப் இல்லைன்னு வச்சுங்களேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண வண்டியில் முட்டிடுவேன். ஐயோ, வீல் பேலன்ஸிங்லாம் போயிடுங்க. ஏன்னா ஒரு வண்டி ஸ்ப்ளெண்டருங்க, கிளச் பிளேட்லாம் போயிட்டோம், வீக்காக இருக்கும். நம்ம தான் ஒரு அளவு இருக்கும். இது எதில் போகிறது? இதில் போயிடலாம். நான் வாண்ணா ஏறண்ணா. ஏறுங்க முடிஞ்சிச்சு. மேடு மாதிரி ஏறுது. சாப்பிடலாம். வெளில போனாலே சாப்பிடலாம். சாப்பிடாம வந்துட்டோம், ரொம்ப பசிக்குது. வெளில போனே சாப்பிட்டு ரூம் போய் செக்இன் பண்ணிடலாண்ணா. இல்லை இது கம்மியாக தான் இருக்குது. உட்காருங்க. அவரு ஜாலியாக போகிறாரு. நம்ம டபுள்ஸில் இருக்கோம்ல, அவரும் லோடு தான். நம்ம வயிற்றுக்கு பார்த்து ப்ரோ, பார்த்து வா ப்ரோ. நோ இறங்காதீங்க. சைடு ஸ்டாண்டு காட்டுது. உட்காருங்க போங்க.
லெஃப்டில் இருக்குது வேணா ரைட்லேயே சரி ப்ரோ இப்போ பார்த்து போ. வாழ்க்கையிலே இந்த மாதிரி ரோட்டில் நான் போனது இல்லைப்பா, முதல் முறை வாழ்க்கையில் போகிறேன். வாங்கண்ணா. அப்பா எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்க, எதுவும் ஏபிஎஸ்கி பேசுறது ப்ராப்ளம். உட்காருங்கண்ணா. இந்த டயரை வச்சு இமேஜின் பண்ணிப்பாரு. அந்த டயர் வச்சுருந்தேன்னா நடு அந்த ஏறும் போதே டப்புன்னு வெடிஞ்சிருக்கும். இது ஏதோ தாங்கிச்சு புது டயர்னால. இதுவே தெரிஞ்சு வீக் ஆகிடும் நினைக்கிறேன் இப்போ பண்ணதில்லை. கொஞ்சம் பேர் ஆசைப்பட்டு மாட்டிக்கிட்டோம் வந்து. ஸோ கைஸ் இங்கேருந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குங்க, ஆனால் இறங்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேணா வேணா ஆள் மட்டும் கையை கணக்கான் ஹோம் ரைஸ் இல்லாமல் பிரிஞ்சுட்டு இதில் தான் வரணும். கீழே ப்ரோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கீழே பாரு கை பாரு ப்ரோ. ஓட்டவா வேணா வேணா ஜாலியாக இறங்கி போகிறாரு. இறங்கிடா இல்லைண்ணா 2 பேர் வந்தால் இப்போ நல்லா அமௌண்ட் பண்ணுவோம். நான் வெயிட் நான் நின்றும் நான் பைண்டுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸு. நான் கை வலிக்குது, நான் சரியான வலி வலிக்குது. சார் யாரும் வந்துடாதீங்க தயவு செஞ்சு, எதுவும் ஆகலை வண்டிக்கானா. வெளியில் போனால் தான் தெரியும் என்ன ஆயிருக்குன்னு. ஆனால் வண்டி நாஸ்தி ஆயிடுச்சுங்க. அந்த ஒரு ஆள் சொல்லாமல் இருந்தா வந்துருக்க மாட்டேங்க. நான் பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. போகலாம் 1.5 கிலோமீட்டர்னாரு. 1.5 கிலோமீட்டர் மேலேயே போயிட்டு நம்ம தெரியல. ஆமாம் 1.5 கிலோமீட்டர் மேலேயே போயிட்டோம். அவர் 1.5 கிலோமீட்டர் தான் பொங்கன்னாரு. நானும் 1.5 கிலோமீட்டர் தானே சரி போயிடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு பேராசையில் போனேன், போயிட்டு சரியான லாக் ஆகிட்டோங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. எப்படியோ ஒரு வெளியாக விளையாண்டோங்க. வண்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. இதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது ரோடு. டக்குன்னு ஆடுது எல்லாமே. ரோடே ஒஸ்ட்டாக இருக்குங்க. தயவு செஞ்சு யாரும் இந்த ஸ்பாட்லாம் வந்துடாதீங்க, என்னால் சுத்தமாக முடியலங்க. என் கை பாருங்களேன் எவ்வளோ ரெட் ஆயிடுச்சு, இந்த கை பாருங்கள். ஐயோ இட்ஸ் ஓகே, கீழே இறங்கி கண்டினியூ பண்ணுறேன் நான். ஸோ கைஸ் வண்டி தான் நாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நாஸ்தி ஆச்சுங்க. இப்போ செயின் லூப் கொஞ்சம் அடிச்சிட்டேன், ஏன்னா செயின் கடற்கரன்னு சத்தம் வருது. ஒரு மாதிரி வண்டி கடற்கரன்னு சத்தம் வருதுங்க. கொஞ்சம் நாள் கூலானோம், வண்டி ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுங்க. ப்ரோ காற்று அடிச்சிக்கலாம் ப்ரோ கொஞ்சம்.